கிளிய என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு துரத்தி விட்டு போயாமலே வா செல்லாக்குட்டி வெளிய என் வாழ்க்கை நோக்கடிச்ச கிளிய பாட்டி செல்லாக்குட்டி வெளிய என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய உள்ள போனா நான் துக்காதவ நாவினடி சௌந்தர்யா மேம் அம்மாவா பண்ணியிருக்கீங்க, நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கோம்ல, டேய் என்னடா இதெல்லாம் தப்பா இருக்கேடா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலேட்டபிளா இருந்தது என்ன விஷயங்கள் லவ் லவ் படத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு இன்னும் ரொம்ப ரிலேட்டபிளாக ரொம்ப இல்லை, பிகாஸ் என் பையன் இப்போ தான் 17 years and 18 years old. ஸோ இன்னும் ஏதோ லவ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. பட் இது வந்து என்னோட லைஃப் கனெக்டடாக நான் சொல்லலாம், பட் இந்த அளவுக்குலாம் அப்போல்லாம் கிடையாது. அண்ட் பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பவிஷ் ஐ திங்க் ஐ ஷுட் டெல், பிகாஸ் இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வரப்போ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப டவுன் டு அர்த்தாக, ஏன்னோ அவரோட பழகிறத பார்த்தேன்னா, மேம் இது இப்படி இருக்கு அப்படி பேசுகிறப்போ பக்கத்தில் வந்து என் பையன் உட்காந்தா என் கூட எப்படி பேசுவான் அதே மாதிரி தான் அவரும் பேசுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் பவிஷ். இதே ஒரு ஆட்டிடியூடில் எப்போவுமே நீங்கள் எப்போவுமே இப்படி இருக்கணுன்றது என்னோட ஆசை. நிச்சயமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட ஆக்டிங் எல்லாமே. அண்ட் ஆல் த பெஸ்ட். எஸ் எ டீம் டெஃபினெட்லி இந்த படம் நல்லா ஓடும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜூலை 10th ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இவங்க சொன்ன மாதிரி தான் சிங்கிளாக இருக்கவங்க கூட சிங்கிளாக தான் வரணும்னு அவசியம் இல்லை, அன்றைக்கி யாரோடய மிங்கிள் ஆகிட்டு வந்து பாருங்கள். ப்ளஸ் உங்களோட லவர்ஸ் இருக்கிறவங்க வாங்க. அண்ட் கேர்ள் பெஸ்டிஸ் பாய் பெஸ்டி 1000 பெஸ்டி இருக்குது, எந்த பெஸ்டியாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க. ஈவன் ஐ திங்க் உங்களோட அம்மா அப்பா பெஸ்டியாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா உங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜென்சி கிட்ட இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க எந்த விதமான பெஸ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அனுஸ்ரீ அவர்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிடலாம். எனக்கு இந்த படம் வந்து புதிய அனுபவம்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அனுஸ்ரீ வேலைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மகேஷ் டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நாகதுர்கா வந்து நிறைய சொல்லணும், ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், என் கூட ரொம்ப ஜெல்லாகி நல்லா கனெக்ட் ஆகி பழகின ஒரு பர்சன். அப்புறம் வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு நான் ஒரு சக தோழியாக வந்து நடிச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவிஸ் சொல்லணும், பவிஸ் வந்து சொல்லவே வேணாம், பிச்சு உதறிட்டார் எல்லாத்துலேயுமே. ஸோ ஆல் த பெஸ்ட். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய நல்ல படம் பண்ணணும். இந்த படம் வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து திரையரங்குகளில் வந்து வெளியாகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நிச்சயமாக போய் பாருங்கள். தேங்க்யூ டு சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஃபாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் பெரம்பூர் அப்படின்ற இடத்துல இருந்து 2 பேரும் மியூசிக் பண்ணிட்டு இருந்தோம். எங்களை தூக்கிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிறுத்தி வச்சுருக்காங்க நிறைய பேர். காரணம் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ட் இன் அஸ் இன் திஸ் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி இதுதான் எங்களுக்கு டெக்னிக்கலி நாங்கள் சைன் பண்ணது. பட் இதுக்கு முன்னாடி பரிமளா அண்ட் கோன் இன்னொரு மூவி we did. ஸோ எஸ், படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷான ப்ரீஸியான ஒரு மூவி. எல்லாருமே பார்க்கலாம். பேசிக்லி இந்த ஃபேஸை கடந்து போகாதான் எவனும் இல்லை. ஆஸ் அ காயா வி ஆல் குட் ரிலேட் டு இட். லைக் கடந்து போகாதவன் சரி, கடந்து கண்டிப்பாக போவான் இந்த ஃபேஸ்க்கு. எல்லாரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவஸ்தைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த பொண்ணுக்காக
அந்த பொண்ணை இவ்வளோ பெடஸ்டலில் மேலே வச்சு அவளுக்காக நிறைய விஷயம் பண்ணி செருப்படி வாங்குறது தான் பேசிக் இந்த கதை. ஸோ அதுக்கப்புறம் லேட்டரான என்ன நடக்குதோ அது மாதிரி ஓகேங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் வில் லைக் இட். இந்த படத்தில் நிறைய பாட்டுங்க நிறைய ஜானர்ஸில் பண்ணியிருக்கோம். ஒன்று இட் வில் கெட் ரிலீஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. I mean, I don't speak much, but I really want to thank everyone that came out here today. Dhananjay sir, really thank you for the opportunity. Dinesh bro, really thank you for the opportunity you've given us. And yeah, I hope you guys enjoy the film. Thank you. கண்டிப்பா அவங்களை அப்படியே அனுப்ப முடியாது. ஒரு சின்ன சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன். நாங்க விஷுவலா பார்க்கும்போது பயங்கரமா அந்த லைவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சக்குரா முன்ன நிக்கிறாள், என்னத்த நான் சொல்லவே, அவ பக்கத்துல போக திக்கிறேன்னு என்னத்த நான் செய்யவே, வாச்சா விட்டுன்னு போறாளே நேச்சரெல்லாம் அழகாலே, ஒரு சக்குரா முன்ன நிக்கிறாள், என்னத்த நான் செய்யவே. யப், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிபடி. ஹாய் தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 வணக்கம். அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். ஒரு அழகான தருணம். இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ்க்கு போய் வந்து படங்களை பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறீங்க, கதையை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸ்டார் படங்களை தாண்டி இன்றைக்கி வந்து கதை தான் ஜெயிக்குது. அந்த கதை தான் வந்து ஹீரோவாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ புது இயக்குனர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஹூ மேக், நான் சின்ன படம்னு சொல்ல மாட்டேன், நல்ல படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார் வேல்யூ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெரிய படங்கள் பண்ணும் போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அந்த ப்ரெஷரில் வந்து கதையை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ஸ்டார்டம்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளே பார்க்க முடியாத அளவுக்கு கூட இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஈரால நம்ம இருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த மாதம் வந்து வி ஹவ் சீன் அ லாட் ஆஃப், இப்போ தான் வந்து நம்மளோட நாஸ்டால்ஜியா, பழைய படங்களோட வேல்யூ, பாரதிராஜா அங்கிள் அவரோட படங்கள், பாக்யராஜ் சார், ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் நாட் அ, ஐ மீன் லைக் நமக்கு பழைய படங்கள், பழைய அந்த கதைகள், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், அந்த முக்கியத்துவம் ஆஃப் திரைக்கதையும் எல்லாமே நமக்கு இப்போது ரொம்பவே ஜாஸ்தி தெரியுது. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட் படங்கள் தட் கம் வித் அ குட் கண்டென்ட். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கதை. அண்ட் நான் படம் இன்னும் பார்க்கல, பட் நான் டப்பிங் பண்ணப்போ நான் பார்த்தது கண்டிப்பாக வந்து நான் சில விஷயங்கள் ரொம்ப ரசித்தேன். அண்ட் ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர்ஸ். பவிஷ், நம்ம எல்லாருமே வந்து நீக்கில் பார்த்துருப்போம், தனுஷ் சார் டைரக்ஷன் பண்ணி. பட் இதில் வந்து ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வர்றது இது வந்து ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே அதை ரொம்ப ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி நாகதுர்கா, ஷீ இஸ் அ யூடியூப் சென்சேஷன், நிறைய சாங்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சுகுமார் சார் படத்தில் வந்து தெலுங்குல வந்து மிகப்பெரிய ஒரு டைரக்டர் படத்தில் வந்து வராங்க. ஸோ வெரி ப்ராமிசிங் ஃப்யூச்சர் ஸ்டார். ஸோ நிறைய ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸ் இதில் நடிச்சிருக்காங்க. மகேஷ் சார் டைரக்டர் வந்து ரொம்ப ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் கேமராமேன் சார் அண்ட் எடிட்டர் எல்லாருமே வெரி பியூட்டிஃபுல் யங் டீம். இந்த கிரெடிட் கார்டு விஷயம், ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு சில ஆக்சுவலி தனுஷ் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த எஸ்பெஷலி வந்து அந்த சாங் வந்தது இல்லை, சூப் சாங், கொலவெறி சாங், அதெல்லாம் பார்க்கும்போது சில பெண்களுக்கு, நான் எல்லாரையும் சொல்லலை, சில பெண்களுக்கு நயன்தாராவும் என் டீமில் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நாங்களும் நிறைய அடி வாங்கியிருக்கோங்க. ஸோ ஆம்பளை பசங்க மட்டும் கிரெடிட் கார்டு வச்சு ஏமாறல,
நாங்கள் நிறைய பொம்பளை பசங்களும் கிரெடிட் கார்டில் ஏமாந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் கட்ட முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி வீட்டில் தெரிஞ்சிருமோ இதாயிடுமோ. எங்கள் அப்பாலாம் வந்து டெபிட் கார்டு வீட்டுக்கு வந்தப்போ, அந்த புதுசாக டெபிட் கார்டுங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அப்போவும் ஐ திங்க் கொட்டாக் மஹிந்திரா தான் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு பேங்க் கார்டு வீட்டுக்கு வருது. எங்கள் அப்பா என்னை துரத்தி அடிக்கிறாரு, உன்னை எவன் கார்டு வாங்க சொன்னா. ரவிக்குமார் சார் வந்து நம்ம படத்தோட ட்ரெய்லரில் பேசுவார் கடனை பற்றி. சேம் கேரக்டர் எங்கள் அப்பா. கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் இழந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலிக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார். கஞ்சியோ கூழோ நம்ம உழைச்சி சம்பாரித்து நம்ம சாப்பிடணும், கடன் வாங்கி கண்டிப்பாக வந்து ஆடம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காரு. வி ஆர் ட்ரைங் டு டூ அவர் பெஸ்ட் இன் தட். ஸோ ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் ஏமாந்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த படத்தோட கனெக்ட் ஆகும் நம்புகிறேன். எல்லாரும் ஏதோ ஒரு இஎம்ஐ, ஒரு அட்லீஸ்ட் போய் ஒரு வசந்தன்கோ ஒரு விவேகன்கோல வந்து ஏதாவது வாங்கியிருப்போம் இல்லையா, கட்ட முடியாமல் ஏதோ ஒரு நகையை அடமானம் வச்சுருப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையில் தான் நடந்திருக்கும், இல்லை காதல் சூழ்நிலையில் தான் நடந்திருக்கும். அது இந்த படத்தில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள், தியேட்டர்ஸில் பாருங்கள். ஜூலை 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும். தேங்க்யூ. மிஷ்கின் சாரை பாட வைக்கணுன்ற ஐடியா எங்கேருந்து வந்தது? அவர் எப்படி ஒத்துக்கிட்டார்? முதல்ல அதை பற்றி பேசிடலாம். இல்லை மிஷ்கின் சாரை பாட வைக்கணும்னா, அவர் லாஸ்ட்டாக இந்த மியூசிக்லலாம் இளையராஜா சார் பாட்டு பாடிட்டு இருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாகவே லேட்டஸ்ட்டாக பன்னீர்சோடாவுக்கு வேறு ஃபோக்கஸ் ஆனார் மிஷ்கின் சார். ஸோ அதனால் பார்ட்டி சாங்கு, வாடி செல்லக்குட்டி சாங்கு, வடிவேல் சாரை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணணும் போது சரி ஒரு செலிபிரிட்டி சார் பண்ணால் நல்லா இருக்கும்னால தான் மிஷ்கின் சாரை கூப்பிட்டோம். ஸோ மிஷ்கின் சார் வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அதனால் கேட்டவுடனே வந்து பாடி கொடுத்தாரு. மிஷ்கின் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். கண்டிப்பா. அண்ட் எஸ், லவ்வோ லவ் படத்தை என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்தீங்க சார்? நிறைய பசங்க வந்து இப்படிப்பா இவ்வளோ ரிலேட்டபிளா டைரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பல அடிகள் அதுல தெரியுது அப்படின்னு தெரியுது. ஸோ எஸ், அந்த படத்தை உருவான கதை பத்தி பேசிடலாம். இல்லை லவ்வோ லவ் இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லரில் ஒரு விஷயம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ படத்துக்குள்ள இன்னும் நிறைய பேரோட விஷன்ஸ் இருக்குது. ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் ட்ரெய்லரில் வச்சுட்டு சரி ஓகே வாட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. பிகாஸ் ஐ எம் நாட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேரக்டர் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இந்த கேரக்டர் என்னோட ஃபர்ஸ்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் இட் வாஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் டைரக்டர் அண்ட் அவரோட ஏடிஸ் டீம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் ரகுவரன் கேரக்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே எமோஷ்னல். ஏன்னா வந்து தனுஷ் சார் வந்து வேலையில்லா படத்தாரில் வந்து ரகுவரன் வச்சுருப்பார். அண்ட் அந்த கேரக்டர் வந்து கோஇன்சிடென்ட்லாம் எனக்கும் இந்த படத்தில் வரும்போது அது எனக்கு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் சைனாக இருந்தது. அண்ட் அந்த பேருக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நாகதுர்கா. This is my first film in Tamil. I don't know Tamil properly, so I just wanted to say one thing. Firstly, thanks to my director and my producers for choosing me. And Love Love is getting released on July 10th worldwide. So everyone, you have to watch the film. And I would like to say, Love Love film is something much more bigger than the trailer. Something much more bigger magic you guys are going to watch in the theater, and something much more bigger than the music also. You'll definitely love the film, we are sure. And yeah, please do watch the film. ரகுவரனுக்கோ உங்களுக்கோ என்ன வித்தியாசம் இல்லை, என்ன சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்க ரியல் லைஃப்ல? நீங்க ரகுவரனா கிரெடிட் கார்டு வாங்கி செலவு பண்ணது உண்டா கேர்ள்ஸ்க்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? ரகுவரனுக்கும் எனக்கும் எந்த சம்மதமே கிடையாது, உண்மை அதுதான். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டடான ஒரு டைப். அண்ட் இந்த கேரக்டர் பார்த்துப்பேன், ஃபுல்லாக அடிக்கிற கேரக்டர். நான் அப்படி சுத்தமாக கிடையாது. ஸோ அது ஸ்க்ரீனுக்காக மட்டும்தான் அதை பண்ணேன். அண்ட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அதான் அது டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும் அது பண்ணதுக்கு. ஓகே சரி. இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த ஃபங்க்
ஃபங்க் பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்க மாமா தனுஷ் அவர்கள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனதா அந்த ஃபங்க் விஷயத்தை பத்தி பேசிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கெட்டப் உங்களுக்கு ஆக்சுவலி. எஸ், அந்த ஃபங்க் எங்க இந்த இன்ஸ்பிரேஷன்? தனுஷ் சார் என்ன சொன்னாரு ஃபங்க் பார்த்துட்டு? எல்லாரும் படத்தை பற்றி கேட்குறாங்க இல்லையோ, இதை பற்றி மட்டும் கேட்குறாங்க கரெக்டாக. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் பண்ணி நிறையா வருஷம் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் கோஇன்சிடென்ட்ல என்னோட அடுத்த படமோட லுக்கும் இதுதான். ஸோ அப்படி அமைஞ்சிருச்சு. பட் கண்டிப்பாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோன்னு சொல்லலாம். ஆஹா, ஓகே. லாஸ்ட் அப்டேட் ஒரு விஷயம். அட்டாக்கர் படம் பூஜை போட்டாச்சு. படம் பூஜை தாண்டி ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அந்த அப்டேட் எங்களுக்கு கொடுங்க. அட்டாக்கர் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அட்டாக்கர் ஒரு 4 days ஷூட்டிங் போயிருக்கு. படம் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு படம். அந்த ஜானர் நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வெரி ஈகர் டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அண்ட் கெட் இன் டு தட் வேர்ல்ட். அண்ட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இவர் தான், தினேஷ் ராஜ் சார். அவர் இங்கே தான் இருக்கார். ஸோ அப்டேட் ஏதாச்சும் வரணும்னா அவர் சைட்லேருந்து தான் வரணும். ஸோ எஸ் தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இருக்கிற பங்கம்மா ஜொலிக்கிற தங்கம்மா நீதாம்மா. பார்வை பட்டாலும் லைட்டா தொட்டாலும் கன்ஃபார்ம் பிளாட்டா வேணாதாம்மா. அச்சலடிக்கு சோக போறா பாரா விடுவேன் தாரே மாறா. ஹாட்டல் ஒருக்கிட்ட சுக்குனுரா என் வீட்டுக்கிட்ட குத்து விளக்கு மஜாவா இருக்கு. கனவளவ சிறீரா